ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர்ச்சி இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போது அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரன் பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போ கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோட தொடர்புடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 ராஜ கிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடு சனி. சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ இந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும், கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும், அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இதை கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். கடகராசிக்கு உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் வந்திருக்கார். இதனால் வரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். இப்போது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தார். இப்போ கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அப்போ ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அவர் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். அப்போது உங்களுடைய ராசியிலேருந்து 1ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலும் கடகராசிக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. ஏனென்றால் குருவும் 11 வந்துட்டார், சனியை வக்ரம் பெற்றிருக்காரு, அஷ்டம சனியை கூட வக்ரம் பெற்றிருக்காரு. அதனுடைய பலன் நல்லது தான் நடக்க போகுது. ஏற்கனவே ராகுக்கு எதுவும் கடகராசி நல்லது தான் செஞ்சுட்டுருக்கு. அதனால் இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்தனால, அதுவும் சந்திரன் அவர் வரும்போது சந்திரனும் கூட இருக்கார், புதனும் இருக்கிறார். அப்போது இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நடக்கும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், பெண்கள் வட்டாரம் விரிவடையும். பெண்களுக்கு வந்து நிறைய அவங்க
நட்போட பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா அதிகரிக்கும், நட்பு வட்டாரம் விரிவடையும், ஆண்களுக்கும் அதிகமாக நட்பு வட்டாரம் விரிவடையும். ஆப்போசிட் செக்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும். இப்போ பெண்களாக இருந்தால் ஆண்கள் நட்பு கிடைக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் நட்பு தான் சொல்கிறேன். நட்புன்றது புனிதமானது. அந்த வகையில் அது ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அது மீறி போகும்போது தான் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நட்பாக பழகுங்க. அந்த காலத்தில் சகோதரன் சொல்லுவாங்க, இப்போலாம் அந்த ஒத்து வர சகோதரர் சொல்ல முடியாது. அதனால் நட்புன்றது அதுக்கு விட புனிதமானது. அப்போ அந்த மாதிரி பழகி வரலாம், ரொம்ப நல்லது நடக்கும். ஒருத்தர் உதவிகரமாக இருக்கலாம். ஆண் பெண் சேர்ந்தால் அந்த உறவு தான் தகாத உறவு தான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறவங்கள அவங்க முகத்தில் இங்கே கரிய பூசலாம். நல்ல நட்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நட்பாக இருந்தால் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு எண்ணம், ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறது, 2 ஃபேமிலி சேர்ந்து வெளியே போகிறது வருது, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள். மனசில் ஒன்றும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதனுடைய எப்பவுமே உணர்ந்தால் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றது உணர்ந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். கடகராசிக்கு இப்போது இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். ஏன்னா அது பெண் ராசின்னு சொல்லப்படுது. அந்த பெண் கிரகமான சுக்கிரன் கடகத்தில் இணைஞ்சிருக்காரு. அது நல்ல ஆசாபாசம் கிடைக்கும். நிறைய விருந்து கேளிக்கையெல்லாம் போவீங்க, அறுசுவை உணவு சாப்பிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமலாம் சிலதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் சாப்பிட முடிஞ்சிருக்காது. இப்போலாம் போய் அதை சாப்பிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும், அதுதான் உண்மை. ஒருத்தர் கூடுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு கூடுவாங்க, வாங்க போய் சாப்பிட்லான்னு. அங்கே போனால் நீங்கள் சாப்பிடாத அந்த உணவு சாப்பிட்ருவீங்க. ஆஹா, ரொம்ப நாள் கனவு, நீண்ட நாள் கனவு நிறைவேற்று அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் நடக்கும். இது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்கலாம்ல, கணவன் மனைவி உறவு பலப்படும், நட்பு உறவு பலப்படும், உறவுகள் அந்த பங்குதார உறவு பலப்படும். இதெல்லாமே நல்லது நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், அது மூலிமா நல்லது நடக்கும். இது இல்லாமல் குரூப்பாக ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இதான் நல்லா கவனிக்கணும். குரூப்பாக சுற்றுலான்ற போது குரூப் அந்த எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க பாருங்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல, இல்லைனா ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது மூலிமா போகிறது, இதெல்லாம் அக்கம் பக்கத்துலவங்களாம் சேர்ந்து போகிறது, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து போகணும். அதுதான் ஒரு சுற்றுலா. தனியாக போகிறத, நம்ம குடும்பம் மட்டும் போகிறத விட இது மாதிரி சேர்ந்து போகும்போது அந்த சந்தோஷம் அளப்பரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் போயிட்டு வர்றது நல்லதாக சொல்லப்படுது. இதெல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தான், நன்மைக்கு மேலே நன்மை செய்ய போகுது. நடக்காத விஷயத்தை நடத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வாங்காத பொருள் வாங்கி போடுவீங்க. அந்த பொருள் வாங்க முடியாது, விலை அதிகமாக இருக்குமே அப்படி சொல்லியிருப்பீங்க. அந்த பொருள் வீடு சேரும். எப்படி சேரும்னா, நீங்கள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவர் உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு நீங்கள் நினச்சிருப்ப சொல்லியிருப்பீங்க. திடீர்னு எதிர்பாராமல் அதை வாங்கி கொடுத்துருவார். கேட்டாக்கா, நீ தான் எனக்கு பண்ணியிருக்கேப்பா, நான் உனக்கு பதில் பண்ணியிருக்கேன், அதில் என்ன தப்புன்னு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சொல்லப்படுது. அதில் அழகான அம்மன் யார் சொல்லுவாங்க? மதுரை மீனாட்சி பார்க்கலாம், காமாட்சியை பார்க்கலாம். இவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. விசாலாட்சி பார்க்கலாம். இது இல்லாமல் கற்பகாம்பால் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது இல்லாமல் சந்தானம் லக்ஷ்மின்னுவாங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக அழகாக இருப்பாங்க. அப்புறம் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், இவங்க எல்லாமே சந்தோஷமாக அழகாக தான் இருப்பாங்க. அந்த அழகான பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றிடுவாங்க. 11 தீபங்கள் போட்டு வணங்கி வருது நல்லதாக சொல்லப்படுது இந்த கடகராசிக்கு. பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சொல்லப்படுது. பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணக்கூடாது. கடகராசிக்காரங்க எந்த வழிபாடு மிஸ் பண்ணாலும் பௌர்ணமி வழிபாடு, அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அப்போ நீங்கள் வணங்கிட்டு வாங்க, எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்க, பெண் தெய்வத்தை வழிபட்டு வாங்க, பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க, சுமங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இதெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, ஏழ்மையில் வாடும் பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இப்போ மகளிர் குழுலாம் இருக்குது பாருங்கள், அதிலே கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இல்லைனா அந்த மாதிரி குழு அமைச்சு கொடுக்கலாம். இதெல்லாமே செய்யலாம். எந்த வகையில் வேணாலும் உதவி பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போது நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறோம். வராத பொருள் வீடு சேரும். பண வரவு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை சேமிக்கக்கூடிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா பயனுள்ள ஒரு செலவாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த 2 ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு எல்லா வேலையும் ஏற்றமாக தான் சுக்கிர பயிற்சி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போகுதுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.